ஹலோ டீச்சர்ஸ், குட் மார்னிங். இது வந்து ஃபைனலாக ஒரு மாடல் கொஷின் பேப்பர் பார்ப்போம். உங்களுக்கு எப்படி எக்ஸாம் ஹாலில் டைம் சேவ் பண்ணுறது அதெல்லாம் தனியாக டிப்ஸ் தரேன். இப்போ மாடல் கொஷின் பேப்பர் 2 உடைய கொஷின் பேப்பரை பார்ப்போம் டைரெக்டாக. இது பைலிங்குவலில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸாக இருந்தாலும் தமிழ் மீடியம் டீச்சர்ஸாக இருந்தாலும் இந்த கொஷினை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை மட்டும் சொல்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷனை இந்த 150 கொஷின்ஸுக்கும் சொன்னாக்கா வீடியோ லென்த்தாக இருக்கும். அதனால் தேவையான இடத்துல சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் அந்த கொஷின் நம்பரை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ தொகுப்பாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஷின் ஃபார் சைக்காலஜி. Who introduced the concept of scaffolding in the cognitive development? அறிவுசார் வளர்ச்சி கோட்பாட்டில் மறைத்தாங்குதல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் ப்ரூனர். அடுத்தது பாருங்க. Which of the following is the highest level of learning according to Cogni? Problem solving, பிரச்சனை தீர்க்கும் கற்றல். இங்கே பாருங்கள். Who is the profounder of two-factor theory? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 காரணி கொள்கை. ஸ்பியர்மேன். த இங்க்பிளாட் டெஸ்ட் ஹெர்மன் ரோசார்க். இங்க்பிளாட்னு பார்த்தீங்கன்னாலே ரோசார்க். வாஸ் டிசைன் பை ஹூம்? உணர்ச்சிசார் நுண்ணறிவு EQ என்ற கருத்தை உலகளவில் பிரபலப்படுத்தியவர் யார்? கோல்மேன். எரிக்சனின் கூற்றுப்படி குமரப்பருவத்தில் ஏற்படும் முக்கிய முரண்பாடு அல்லது நெருக்கடி எது? அடையாளம் காணுதல் வெர்சஸ் பாத்திர குழப்பம். சமூக கற்றல் கோட்பாடு பாண்டுரா. சமூக கற்றல் கோட்பாடு குறித்த ஆராய்ச்சிக்கு புகழ்பெற்றவர். தகவல்களை செயலாக்கும் மன கட்டமைப்புக்கு பியாஜே பயன்படுத்திய சொல் எது? ஸ்கீமாக்கள். வகுப்பறையில் குழந்தையின் நடத்தையை எந்தவித இடையூறும் இன்றி ஆய்வு செய்ய மிகவும் உகந்த முறை எது? இயற்கை உற்றுநோக்கல். Who proposed the hierarchy of the human needs? Human needs theory அது உங்களுக்கு ஞாபகம் வரணும். மாஸ்லோ. The first physiological laboratory was வில்ஹெம் மூன். ஆய்வுக்கூடம் நிறுவியவர். Established by whom and where? எங்கு நிறுவப்பட்டது? அது லிப்சிக். ட்ரையல் அண்ட் எவர் முயன்று தரவேறி கற்றல் என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணைப்புவாதம், கனெக்ஷனிசம். 13th கொஷின். மன வயது என்ற கருத்தாக்கத்தை முதலில் ஆல்ஃப்ரெட் ஃபீனே தான் மன வயதுன்னு சொன்னவர். கிரியேட்டிவிட்டி இஸ் த மோஸ்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த விச் டைப் ஆஃப் திங்கிங்? விரி சிந்தனை. குமரப்பருவத்தை புயல் அழுத்தம்னாக்கா ஹால், ஸ்டான்லி ஹால். விச் ஸ்டேஜ் ஆஃப் கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் ஷோஸ் அலைன்மெண்ட்ஸ் வித் த சோஷியல் லாஸ்? மரபு நிலை. சாதாரண மனித மூளையின் நீண்டகால நினைவாற்றல் LTM கொள்ளளவு என்ன? வரம்பற்றது. ஒரு மூளையினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் ஃபுல்லாக கம்ப்யூட்டரெல்லாம் வச்சா கூட அந்த அளவு செயல்திறன் கொண்டது மனித மூளையினுடைய நினைவாற்றல் திறன். அதனால் எந்த ஜிபியாலையும் எந்த ஜிகாபைட்டு டெராபைட்டு எதாலையும் வரையறை பண்ண முடியாது அதனுடைய நினைவாற்றலை. Who is the father of the childனாலே சீன் பியாஜே. What kind of the reinforcement is withdrawing an unpleasant stimulus? நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், எதிர்மறை வலுவூட்டல். 4 ஆப்ஷனையும் பாருங்கள், எது கரெக்டாக இருக்கோ அதை டிக் பண்ணிக்கோங்க. மைக்ரோ டீச்சிங் இஸ் யூஸ்டு ஃபார் விச் ஃபாலோயிங்? ஆசிரியர் பயிற்சிக்காக. டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது மைக்ரோ டீச்சிங் பயன்படுத்துவோம். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் ஒன் சிச்சுவேஷன் டு எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் இஸ்? மாற்றங்கள் பூஜ்ய கற்றல் மாற்றம் நேர்மறை. ஒரு சூழ்நிலையில் கற்றவை முற்றிலுமாக மாறுபட்ட மற்ற சூழ்நிலைக்கு பயன்படுவது நேர்மறை கற்றல். சப்போஸ் எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும்னா கார் ஓட்டுறதுக்கு அது பயன்படும். அது ரோட் சிக்னல் ஆகட்டும், ஒரு பயமாகட்டும், கீர் போடுறது, இதெல்லாம் அது யூஸ் ஆகிறதால அது நேர்மறை கற்றலை உருவாக்குகிறது.
See the 22nd question. எந்த நுண்ணறிவு சோதனை முற்றிலும் மொழியற்ற மற்றும் கலாச்சார சார்பற்ற சோதனையாகும்? ராவனின் முற்போக்கு, ராவன்ஸ் ப்ராக்ரெசிவ் மேட்ரிசஸ். இந்த மேட்ரிக்ஸ் சோதனை தான் என்னது? மொழியற்ற மற்றும் கலாச்சார சோதனை ஆகும். Who formulated the law of readiness, exercise and effect? 3 விதிகளை வகுத்தவர் யார்? தார்ண்டைக். தார்ண்டைக்னால என்னது? முயன்று தவறி கற்றல். அதுக்கடுத்தது காரணி கோட்பாட்டுக்கும் இந்த தார்ண்டைக் வருவார். த ஐக்யூ ஆஃப் எ கிஃப்டட் சைல்டு இஸ் ஜென்ரலி. கிஃப்டட் சைல்டுக்கு ஐக்யூ எவ்வளோ இருக்கும்? 130. அதுக்கு மேலேயே இருக்கும். மீத்திறன் மிக்க குழந்தைகள்னு சொல்லுவாங்க 130லாம் இருந்தால். ஒரு கிளாஸுக்கு 1-2 கண்டிப்பாக இந்த ஐக்யூ அதிகமாக உள்ள பிள்ளைங்க இருக்கும். Which learning theory focuses completely on observable behavior, ignoring mental states? நடத்தைவாதம். The flashcard is an example of which type of the teaching aid? காட்சி துணைக்கருவி. ஒரு தனிநபர் தன் உடலின் உட்புற சூழலை நிலையாக பராமரிக்கும் சுய ஒழுங்குமுறை செயல்பாட்டு நிலை என்ன? தன்னிலை காத்தல், ஹோமியோஸ்டேட்டிஸ். Who wrote the famous book of Behavior of Organism? Skinner, B.F. Skinner. Which dimension of the personality is marked by quiet, reserved and introspective behavior? அகமுக தன்மை, introversion. The law of Prognance or good figure is core principle of which school? ஃப்ராக்னல் விதி அல்லது நல்ல வடிவம், கெஸ்டார்ட். முழுமை காட்சி கொள்கை. ஒரு 3 கோடுகளை இப்படி வச்சுட்டா அதை பார்த்தோடனே நம்ம முக்கோணம்னு முழுமைப்படுத்தி சொல்லுவோம். அதான் கெஸ்டார்ட்டோடைய முழுமை காட்சி கொள்கை. 30 கொஷின்ஸு பார்த்தாச்சு. அடுத்தது தமிழ் பாருங்கள். தமிழ்னாலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுவும் இல்லாத ஈஸியாக இருக்கும், அட்டன் பண்ணுறோம் ஈஸியாக இருக்கும். தமிழின் மிக பழமையானது தொல்காப்பியம். பாட்டுக்கொரு புலவன் என்று பாரதியாரை பாராட்டி பாடியவர் யார்? பாரதிதாசன். பாண்டிச்சேரியில் பிறந்தவர். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? 6 காண்டங்கள். தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் வ.உ.சி. பாண்டிச்சேரியில் இதுக்கு தனியாக ஒரு ரோடே இருக்குது. மதுரை காஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி, மாமான்னு நினப்பு வச்சுங்க. மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி என்ற நூலை இயற்றியவர். எட்டுக்குடி முருகன் கோயில் அமைந்துள்ள மாவட்டம் நாகப்பட்டினம். முத்தொள்ளாயிரம் யாருடைய சிறப்புகளை பாடுகிறது? முத்தொள்ளாயிரம்னு இருக்குது பாருங்கள். அப்போ 3 பேர் வந்துட்டாங்க, சேர, சோழா, பாண்டியா. நாலடியார் நூலின் மாற்றுப்பெயர்? நாலடி 400. சீரா புராணம் எத்தனை காண்டங்கள்? 3 காண்டங்கள். இலக்கண குறிப்பு: செந்தமிழ் பண்புத்தொகை, செம்மை ப்ளஸ் தமிழ். நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பூவை சூடிக்கிட்டால் நெஞ்சம் மணக்க போல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படுவது முல்லைப்பாட்டு. திராவிட மொழிகளின் தாய் தமிழ். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சிவமணம் ததும்ப உள்ள பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். குட்டி தொல்காப்பியம் இலக்கண விளக்கம். நம்மளுக்கு அப்படியே குழப்பமாக இருக்கும், தொன்னூல் விளக்கமா இலக்கண விளக்கமானு. இலக்கண விளக்கம் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எப்படி இலக்கணத்தை விளக்குதோ, இந்த இலக்கண விளக்கம் பேர்லே இருக்குது பாருங்கள். குட்டி தொல்காப்பியம்னே இலக்கண விளக்கத்தை சொல்கிறாங்க. புதுக்கவிதைகளின் தந்தை பிச்சமூர்த்தி. அகநானூறு நூலின் நெடுந்தொகை. உடனே குறுந்தொகையை ஆப்போசிட்டாக நினப்பு வச்சுங்க. நெடுந்தொகை, அகநானூறு. தமிழின் முதல் நாவல் சரித்திரம்? பிரதாப முதலியார் சரித்திரம். சொல்லின் செல்வர் ராபிசே சேதுப்பிள்ளை. இப்போ நவீன காலத்தில் நம்ம இப்போ சொல்லின் செல்வன்ட்டு நம்ம யார் இவரை சொல்கிறோம், சுகிசிவம் ஐயாவை. கலிங்கத்து பரணி நூலின் பாட்டுடை தலைவன்? முதலாம் குலோத்துங்க சோழன். வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் யார்? ராமலிங்க அடிகளார். கடலூருக்கு பக்கத்தில் வடலூர் என்ற இடத்துல அவருக்கு
ஆலயம் இருக்குது. ஆசியாவிலேயே மிக பழமையான நூல் எது? தஞ்சை சரஸ்வதி மகால். ஒரு தடவைனாவது போய் பார்த்துட்டு வந்துடணும் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை. குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர். கபிலர் வந்து குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர், மறக்கவே கூடாது. கபிலர் அவங்களுடைய பிள்ளைகளை, பாரியினுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கியவர், ஆதரவு கொடுத்தவர். இலக்கண குறிப்பு தரக ஆடு கொடி, ஆடும் கொடி, ஆடும் கொடி, வினைத்தொகை, ஆக்டிவிட்டி. முத்தமிழ் காப்பியம், சிலப்பதிகாரம். இயல், இசை, நாடகம் மூன்றையும் பற்றி கூறுவதால் முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படுகிறது. பாஞ்சாலி சபதத்தின் ஆசிரியர் யார்? நம்ம பாரதியார் தான். எண்ணெய் வைத்து தன்னை இழந்தாரா அல்லது தன்னை வைத்து எண்ணெய் இழந்தாரா? சூதர் சபைதனிலே துளசீர் மரக்குடத்து மாதர் வருதல் மரபோடா என்று பாஞ்சாலி என்ன செய்வாங்க? யார் பணியால் என்னை அழைக்கிறான்ட்டு கேட்பாங்க. அதை இயற்றியவர் யார்? பாரதியார். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுவர் யார்? சேக்கிழார். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் அறநூல் எது? நம்ம திருக்குறள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், கால்டுவெல். இதெல்லாம் நல்லா அப்படியே நம்ம ரோட் மெமரியில் மெமரி பண்ணி வச்சுன்னு வந்த கொஷின்ஸ் எல்லாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. எக்ஸாம் வியூவில் படிக்கலைனாலும் இதெல்லாம் நம்மளுக்கு தமிழ் படித்த நம்மளுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரியும். மாப்பசான் என்று அழைக்கப்படுவர் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பசான் சிறுகதை எழுத்தாளர். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ். ஃபைண்ட் த ஆண்டனிம் ஆஃப் டிரான்ஸ்லன். What is the meaning of opaque? Identify the singular form of the phenomenon. Identify the passive voice of sentence. The house was built by them. What is a group of lions called? ஒரு லைன் குரூப், அதாவது சிங்க கூட்டத்துக்கு எதுனா ப்ரைடுன்னு பேர், ப்ரைடு. Which of the following is coordinating conjunction? But. இந்த பட் வந்து கன்ஜங்ஷனாக கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ட்டு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். த லீவ்ஸ் டான்ஸ் இன் த மைண்ட். பர்சானிஃபிகேஷன். சாதாரணமாக காற்றுல இலை அசைகிறத டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கான். அது வந்து மனிதர்கள் செய்யும் செயலை ஒரு அக்ரிணை பொருளுக்கு ஏற்றி சொல்வது பர்சானிஃபிகேஷன். வாட் இஸ் த சினோனிம் ஆஃப் த வேர்ட்? அப்சொல்யூட், அவுடேட்டட். Complete the sentences with the correct tense form by the next year. They will have completed is degree. Find the incorrectly spelled word. Receive, receives. Spelling தப்பா வந்திருக்கிற spelling. Identify the sentence pattern. The teacher வந்தாலே subject. Called verb. ஆப்ஜெக்ட், அடுத்துக்கிறது காம்ப்ளிமெண்ட், எஸ்விஓசி. இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். இதை பார்த்துங்க. சென்டென்ஸ் போட்டேன்னு கிராமரில் கண்டிப்பாக அல்ல இல்லாமல் இருக்குது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த இடியம் பர்ன் த மிட்நைட் ஆயில்? ஸ்டடி ஆர் ஒர்க் லேட் இன் த நைட். சூஸ் த கரெக்ட் கொஷின் டேக். கண்டிப்பாக இந்த இங்கிலீஷ் கிராமரில் ஏதாவது நீங்கள் மார்க் வந்து ஒரு 10 மார்க்குனாவது கிராமர் கொஷினு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். டசன்ட் ஷீ? கொஷின் டேக். இங்கே பாருங்கள். வாட் இஸ் த யங் ஒன் ஆஃப் த டியர் கால்டு? டியர், ஃபான். அதனுடைய பேபிக்கு என்ன பேர்? ஃபான் பேர். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் சென்டென்ஸ். அலாஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்திருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். சூஸ் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் டு கெட் த ஆண்டனிம் ஆஃப் த ஃபங்க்ஷனல் டிவைஸ். Find the synonym of the meticulous, careful. Fill in with the correct modal verb. Must. Can, could, மெயின் வெர்பு, modal verb. இது வந்து modal verbல must வந்து ஆப்டாக இருக்கும். What is the sound made by owls? Hoot. Choose the correct preposition. In mathematics. In mathematics. Identify the compound word. Notebook. 2 words வந்து பைண்ட் ஆகிருக்கிறது தான் அது வந்து காம்பவுண்ட் வேர்ட். வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஹைப்போதிசிஸ்? ஹைப்போதிசஸ். ஹைப்போதிசிஸ்.
singular, plural. Choose the correct relative pronoun. This is the boy who won the first prize. அப்போ பாய்க்கு வந்து ப்ரொனவுன் ரிலேட்டிங் ப்ரொனவுன் வந்து who. Identify the blending word of the information entertainment. Infotainment. Find the antonym of the garrulous. Taction. What does the suffix phobia mean? Fear. எதை பார்த்தாலும் பயம், இதை பார்த்தாலும் பயம், அதை பார்த்தாலும் பயம்னு சொல்லுவேன். ஃபோபியா, இருட்டை பார்த்தா பயமாக இருக்குது, தண்ணியை பார்த்தா பயமாக இருக்குது, தனியாக போனால் பயமாக இருக்குது. ஃபோபியா, ஃபியர். ஐடென்டிஃபை த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன் த சென்டென்சஸ். மை அங்கிள் கிவ் மீ அ வாட்ச். அ வாட்ச். Choose the correct homophone. A blue. Blue. The wind blew. What is the phonetic sound of the letter P? Plosive. Identify the clip word. Laboratory, lab. Complete the proverb. A barking dog seldom bites. Proverb, famous ஆன proverb தான் இது. குலைக்கிற நாய் கடிக்காது. மேக்ஸ், நம்ம ஹீரோ வராரு. Find the value of k if 4x squared minus kx plus 9 has equal roots. வேர்னு இங்கே கொடுத்துருக்காங்க, அது வந்து வர்க்க மூலம், சமமான வேர்னாக்கா ஸ்கொயர் ரூட்ஸ். கேயின் மதிப்பு என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 வரும். இவனையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சமமாக நடுவில் இருக்கிறவனை என்ன செய்யணும்? பிரித்து எழுதிட்டா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்ஸ் கிடைக்கும். ஒரு உருளையின் மொத்த பரப்பை காணும் சூத்திரம். இது வந்து சாதாரண ஃபார்முலா. 2πr h+r. மொத்த பரப்புன்னு வரும்போது h+r. சாதாரணமாக உருளையினுடைய பரப்புன்னு வந்தால் 2πrh. இங்கே பாருங்கள், 93 கொஷின். இதனுடைய மதிப்பு என்ன? ரேஷியோ கொடுத்துட்டாங்க 23:25. இந்த சம்முக்கு உரிய ஆன்சரை பார்த்துங்க. இந்த ஆன்சருக்கு சரியாக தெரியல, எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொஷின் நம்பரை போடுங்க. நிறையா கொஷின்ஸு டவுட்டாக இருந்ததுன்னா அதுக்கு தனி வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் இதனுடைய டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட எல்லா சம்மையும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த சம்ஸு. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? p × 1+r/100 the whole power n. கூட்டு வட்டி அதுக்கு ஆன்சர் என்ன? 2100. அசல் 10% வட்டி 2 ஆண்டு. ஒரு பகடை ஒரு முறை உருட்டப்படும் போது ஒரு பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1/2. 0.2 the whole cubeன் மதிப்பு என்ன? இப்போ ஒரு டிஜிட்டில் புள்ளி இருக்கிறது என்ன? 3 டைம்ஸு 0.2 × 0.2 × 0.2ன்னு வரும்போது 0.008. இரு எண்களின் கூடுதல் 45. அவற்றின் விகிதம் 7.5 என்று எண்களை காண்க. 21 and 24. 4 பக்க அளவு என்னது? 4 சென்டிமீட்டர். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? 4√3. 4√3. இந்த முக்கோணத்தின் பரப்பளவு காண்றதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. இது சமபக்க முக்கோணம், இன்னொன்று செங்கோண முக்கோணம், இன்னொன்று வந்து அதாவது இரு சமபக்க முக்கோணமா இது? சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் சமமாக இருக்கும். செங்கோண முக்கோணம்னா என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், சிம்ப்ளிஃபை. 25% ஆஃப் 400, 35% ஆஃப் 200, 35% 170. ஃபைண்ட் த மோடு. பாருங்கள், ரிப்பீட்டடாக எந்த நம்பர் வந்திருக்கோ அதான் மோடு. 4 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, அதான் மோடு. 4 தான் ஆன்சர். ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் பரப்பளவு என்ன? அப்போ 50 சென்டிமீட்டர். சதுரம்னா 4 பக்கமும் சமமாக இருக்கும். அதுக்கு டயக்னல் அளவு கொடுத்துருக்காங்க.
அப்போ நம்ம வந்து பை த பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம போட்டணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் 2 power 3x minus 1 which is equal to 16. அப்போ வாட் இஸ் எக்ஸ்? 5/3. The arithmetic mean of the first 5 prime number 5.6. 5 பகா எண்கள் கூட்டு சராசரி. ஃபஸ்ட்டு 5 prime number 2 3 5 7. இதுதான் 4 prime number. அதுக்கு அடுத்தது 11. அப்போ இவனை 5 பேரையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த லாக் 10,000. என்ன 3 ஆன்சர். 105. ஃபிஃப்த்து கொஷின். ஒரு மிதிவண்டியை 2000க்கு வாங்குகிறாங்க, 1800க்கு விற்கிறாங்க. இன்னது அடக்க விலை மீது தான் நஷ்ட சதவீதமும் லாப சதவீதமும் கண்டுபிடிக்கப்படும். அப்போ என்ன செய்யணும்? பேஸை 2000 போட்டணும், மேலே 200 லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10%. அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த பாலினாமியல். மதிப்பு x = 1 இருக்கும்போது என்ன? 0. இங்கே பாருங்கள், 3 அளவு கொடுத்துட்டாங்க. மிக நீளமான கம்பி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 × 9 × 8 சென்டிமீட்டர். அதில் நீளமான கம்பின்னு பார்த்திங்கன்னா இந்த அளவு எழுதிடக்கூடாது. அதுக்கு வந்து பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அதனுடைய டயக்னல் வேல்யூ பார்க்கணும். அப்போ தான் லென்த்தாக வைக்க முடியும். அப்போ 17 மீட்டர். மதிப்பு காண்க. இவன் என்னது? which is = 1. sin square theta 30 cos square 30னாக்கா 1. எக்ஸ் அச்சிற்கு இணையாக செல்லும் நேர்கோட்டின் சாய்வு 0. 7 சிலந்தி 7 வலை 7 நாள். அப்போ ஒரு சிலந்தி ஒரு நாள், என்ன ஒரு நாள்னு எழுதிடக்கூடாது. அதுக்கும் என்னது? 7 நாள் தான் வரும். நேர்மாறல் எதிர்மாறலில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு சீரான அருங்கோணத்தின் உட்கோணங்களின் கூடுதல் அப்போ என்னது? 720. அப்போ கோணம் கூட கூட உங்களுக்கு எப்படி அந்த ஆங்கிளை கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு அதுக்கும் நான் இப்போ சென்ற வீடியோவில் இருக்குது. அனைத்து உட்கோணங்களின் கூடுதல் 720. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த 250? இங்கே வந்து 256 இருக்குது. ஒன்ஸ் டிஜிட் பார்த்திங்கன்னா 6. அப்போ பவர் வந்து ஆடாக இருந்தாலும் சரி ஈவனாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு 6ல் தான் முடியும். நீங்கள் எவ்வளோ பவர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 6ல் தான் முடியும். அதே போல் 0 பவர் இப்போ 10க்கு ஸ்கொயர்டோ க்யூபோ வந்ததுனாலும் 0ல் தான் முடிகிற மாதிரி இந்த 6க்கு எவ்வளோ பவராக இருந்தாலும் 6ல் தான் முடியும். அந்த ரூல், பவர் ரூல். இங்கே பாருங்கள். தரவுகளின் இடைநிலை மீன் மீடியன் பார்த்திங்கன்னா அசனிங் ஆர் டிசனிங் ஆர்டரில் எழுதணும். எழுதிட்டு மிட் வேல்யூவை எடுத்து போடணும். இந்த 14. The curve surface area of the sphere radius is வலைப்பரப்பு 4πr². 15th பாருங்கள். 115th. இதுக்கு பாருங்கள், இதுக்கும் தனி வீடியோ இருக்குது. நம்மளது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இங்கே பாருங்கள், இது முக்கியமான கேள்வி. இதெல்லாம் தெரியலன்னா இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவை கூட போட்டு கொடுறேன். 23. அதான் n² - 2. நீங்கள் இந்த ஐடென்டிட்டியை போட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்த்துக்கிட்டு போட்டிருக்கோன்னா இந்த ஷார்ட் ட்ரிக் போட்டிருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னா n² 2. n²னாக்கா இந்த 5 5 5 25. 25ல் 2 போயிடுச்சுன்னா 23. Find the distance between the points. 2 points. Distance between the 2 points formula apply பண்ணி போட்டுக்கலாம். Which is the LCM of the x² - y²? x minus y. இவருக்கு என்ன தான் LCM? LCMனாலே பிக்கஸ்ட் வேல்யூ போட்டுக்கிறேங்க. இங்கே பாருங்கள். தனி வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட அசல் 8 ஆண்டுகளில் 2 மடங்கானால் வட்டி வீதம் என்ன? இப்போ 12.15%. ஓர் எண் மற்றும் அதன் தலைக்கீழியின் கூடுதல் 2 எண்ணில் அந்த எண் என்ன? 1. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஆரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். உருளையின் கன அளவு என்ன? ஃபார்முலா போட்டு 1540. நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் செஷன், 5th செஷன், சயின்ஸ். மனித உடலின் தலைமை சுரப்பி. தலையில் யார் இருக்காங்க? கங்கா.
pituitary therapy. What is the chemical name of the bleaching powder? Calcium oxychloride. வெற்றிடத்தின் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் per second. மிக அதிக மின்கடத்து திறன் கொண்ட தனிமம் என்னது? வெள்ளி. நியூட்டனின் முதல் இயக்க விதி எவ்வாறு அழைக்கப்படும்? நிலைம விதி. செல்லுலார் சுவாசம் மற்றும் ஆற்றல் உருவாக்கத்திற்கு காரணமாக செல் நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் விட்டமின் சி? அஸ்கார்பிக் அமிலம். விச் கேஸ் இஸ் ப்ரீடாமினன்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங்? எல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்சது கார்பன் டை ஆக்சைடு. பிஹெச் மதிப்பு, நீரினுடைய பிஹெச் மதிப்பு, இந்த மாதிரிலாம் ஈஸியாக கேட்டால் நம்ம அள்ளிடலாம். 150க்கு 150 தான் எல்லாருமே. வளிமண்ட அழுத்தத்தை அளவிடுறது பாரோமீட்டர். பாரமாக இருக்கு போல இருக்குது வளிமண்டல அழுத்தம். வாகனங்களில் பின்னவரும் பிற வாகனங்கள் பார்க்க ஆடி, குவி ஆடி. குவி ஆடி கிட்ட குழி தோண்டி எட்ட குவின்னு சொல்லுவாங்க. அதனால் எட்ட வர்ற வாகனத்தை பார்க்குறதுக்கு குவியாடி. சலவை சோடா, சோடியம் பைகார்பனேட். வேதியியல் சூத்திரம், அறை வெப்பநிலை திரவ நிலையில் இருக்கும் ஒரே அலோகம் புரோமின். அடுத்தது பாருங்கள் 134ல் இயற்கை வாயு, உயிரின் வாயு. முக்கிய பகுதி பொருள் என்னது? மீத்தேன். மோஸ்ட்டாக இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஆன்சராக கொடுத்துருக்கோம், ஈஸியாக இருக்கிறதாகல. உங்களுக்கு முக்கால்வாசி ஆன்சரே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிதானமாக பிஎஸ்சியோ டிக் பண்ணுங்கள். அதில் எது கரெக்டாக இருக்கோ அது ஓடியாந்துடும். ஃபஸ்ட்டோ லாஸ்ட்டோ ஆப்ஷன் வைக்க மாட்டாங்க, கரெக்ட் ஆன்சர் அந்த நடுவில் வைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் செய்யக்கூடிய ட்ரிக்ஸு. அனைவரிடமிருந்தும் ரத்தம் பெறக்கூடிய அனைத்து ஏற்பி. டோனர் ஓ குரூப்பு, ஏற்கும் திறன் என்னது? ரெசிபியன்ட்டு ஏபி குரூப். ஒலி அலைகள் எந்த வகையை சேர்ந்தவை? நெட் அலைகள். Which metal is the present in chlorophyll? Magnesium. எந்த ஹார்மோன் குறைபாட்டினால் நீரிழிவு நோய்? இன்சுலின். லென்ஸில் திறனுக்காக எஸ்ஐ அளவு? டயாப்டர். Which acid is naturally found in tomato? ஆக்சாலிக் அமிலம். ஒரு திண்மப்பொருள் திரவமாக மாறாமல் நேரடியாக மாறுவதற்கு என்ன நிகழ்வு? பதங்கமாதல். ஒரு கற்பூரத்தை கொளுத்துறோம், அது நீர்ம நிலையை எட்டாமே வாயு நிலையை எட்டிடும், அதுக்கு பதங்கமாதல். நிலநடுக்க அலை சீஸ்மோகிராஃப் மெஷர் பண்ணுறதுக்கு. செல்லின் புரத தொழிற்சாலை ரைபோசோம். நுண்ணுறுப்பு ரைபோசோம். Which layer of atmosphere protects us from the harmful ultraviolet rays? ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோன் அடுக்கு தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. வாட் இஸ் த கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? கிலோவாட் மணி. மின் விளக்கின் மின்னிழை ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்க அதன் உள்ளே நிரப்பப்படும் வாயு நைட்ரஜன் அல்லது ஆர்கான். த மெத்தட் யூஸ்டு டு செப்பரேட் க்ரீம் ஃப்ரம் த மில்க் இஸ். வெண்ணெயை பால்லேருந்து வெண்ணெயை பிரிக்கெடுக்கிறாங்க. அது மைய விலக்கு முறை மூலமாக பிரித்தெடுக்கிறாங்க. இப்போ வாங்குகிற பால்லாம் ஏது? வெண்ணெய் எல்லாம் என்னது? டோன்டு மில்காக தான் வருது. காச நோயால் மனிதன் உடலில் எந்த உறுப்பு முக்கியமாக பாதிக்கப்படுகிறது? நுரையீரல். வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் காமன் சால்ட்? சோடியம் குளோரைடு. த ஃபைனல் கொஷின், விச் சயின்டிஃபிக் லா ஸ்டேட்ஸ் தட் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு? ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது என்று கூறும் அறிவியல் விதி ஆற்றல் மாறா விதி. ஃபுல் எனர்ஜியோட எக்ஸாமை எல்லாருமே 120, 100 இதுக்கு மேலே தான் நீங்கள் வாங்கணும். எல்லாருமே கரெக்டாக என்ன செய்யுங்க, டைமுக்கு போயிடுங்க, எக்ஸாமை நல்லா எழுதுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.